7P நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா. 7P நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். வடகிழக்கு பருவமழையுடைய தாக்கம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மழை வெள்ளத்தால் இதுவரை 40 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு அரசு தகவல் தெரிவிக்கின்றது. அதிலும் குறிப்பாக 1870ஆம் ஆண்டுக்கு பிறகு காயல்பட்டினத்தில் 93% மழை பதிவாக உள்ளது ஒரு அதிர்ச்சி செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த மழை வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி தூத்துக்குடி, சிறுவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, கொங்கராய்க்குறிச்சி, பேட்மாநகரம், ஆறாம்பண்ணை, கருங்குளம், நவலட்சுமிபுரம், இது போன்ற சிறு சிறு கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வானிலை ஆய்வு மையம் 17ஆம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. அந்த அறிக்கையில் ரெட் அலர்ட் விடப்படுகிறது. அந்த ரெட் அலர்ட்டை எடுத்துக்கொண்டு மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரி முன்னேற்பாடுகளை செய்துள்ளது என்ற அந்த கேள்வியை உங்களோடு சேர்ந்து நாங்களும் வைக்கின்றோம். இயற்கை பேரிடர்கள் தவிர்க்க முடியாதது என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த இயற்கை பேரிடரின் தாக்கத்தை மாவட்ட நிர்வாகம் நினைத்தால் குறைக்கலாம் என்பதுதான் இன்னொரு கேள்வியாக நாங்கள் வைக்கிறோம். ஏனென்று கேட்டால், ஒரு சில இடங்களில் எப்போதுமே மழை நீர் தேங்கக்கூடிய பகுதியாக உள்ளது. ஆனால் இது பெருவெள்ளம், பெருமழை, அனைத்து பகுதிகளிலும் நீர் தேங்குவது இயல்பான ஒன்றுதான். ஆனால் தெற்கூர் பகுதி ஒரு பாலத்தின் மூலமாகத்தான் முக்கிய சாலைகளை இணைக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும். அப்படி அந்த பாலம் பல 100 ஆண்டுகளாக கட்டப்பட்டு இதுவரை சரி செய்யப்படாமல் இருப்பது என்ன மாதிரி மக்கள் பாதுகாப்பு என்ற கேள்வியை அங்குள்ள பகுதி மக்கள் நமக்காக வைக்கின்றனர். ஏனென்றால் அந்த பாலத்தை பலமுறை சரி செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர். அந்த பாலம் சரி செய்யப்படவில்லை. ஏன் என்ற கேள்வியை மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் வைக்கின்றோம். இப்போது அந்த மக்கள் தனி தீவு போல வாழ்ந்து வருகின்றனர். மின்சாரம், உணவு, குடிநீர், மருத்துவம் போன்றவைகள் குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை, பெரியவர்களுக்கு கிடைக்கவில்லை, பெண்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு பெண்மணி, கர்ப்பிணி பெண்மணி, அவர் அந்த வெள்ளத்தில் சிக்கி மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் தவித்த காட்சி நம்மை அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஏனென்றால் எப்படிப்பட்ட பேரிடராமோ இந்தியா சந்தித்துள்ளது. ஏன் காட்டுப்பகுதியில் கூட ஏற்பட்ட பல்வேறு நிலச்சரிவில் கூட பல்வேறு மக்கள் காப்பாற்றப்பட்டனர். ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் வளர்ச்சி அடைந்த மாவட்டம், பல்வேறு வசதிகள் உள்ள மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஒரு வெள்ளம் ஏற்பட்டு அந்த மக்கள் இவ்வளவு பாதிப்பை சந்திக்கிறார்கள் என்றால் என்ன மாதிரி நடவடிக்கை இந்த மாவட்டம் நிர்வாகம் எடுத்தது என்ற கேள்வியை நாங்கள் தொடர்ந்து வைக்கின்றோம். இவ்வளவு வளர்ந்த நாடு, இவ்வளவு சிறந்த நாடு, ஆனால் ஒரு வெள்ளத்தை நம்மால் எதிர்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை, பேரிடர் கொள்கைகளை தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வைத்துள்ளோம். என்னதான் மழை பெய்தாலும் ஓர் அளவாது அதற்கான முன்னேற்பாடுகள் இல்லை என்றால் இது போன்ற பேரிடர்களை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்ற கேள்வியை உங்களோடு சேர்ந்து நாங்களும் வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.